அனைவருக்கும் வணக்கம். நான் வேத ஜோதிடர் சண்முக சுந்தர் திருப்பூரில் இருந்தேங்க. நிறைய நம்ம நல்ல காரியங்கள் பண்ணும்போது திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், வாரம், அதாவது அந்த நாள் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்காமலே நிறைய அதாவது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா, நமக்கு லீவு நாளாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறோமே ஒழிய, அந்த திதியில் அந்த காரியம் செய்யலாமா, அந்த யோகம் அந்த கரணத்தில் அந்த நாளில் அந்த காரியம் செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய யோசிக்கிறதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட திதி, யோகம், கரணத்தில் சில குறிப்பிட்ட நல்ல விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு யோகம், ஒவ்வொரு கரணத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிரதமை திதி பொறுத்த வரைக்கும் தேய்பிறை பிரதமையாக இருந்தாலும் வளர்பிறை பிரதமையாக இருந்தாலும் நல்ல காரியங்களுக்கு உகந்த நாளுங்க. அதாவது வாஸ்து காரியங்கள் பண்ணலாம், திருமணம் செய்யலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த திதிக்கு அதிதேவதை அக்னி என்பதால் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வீட்டில் யாகங்கள் பண்ணுறது, மத சடங்குகள் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அருமையான டைமாக இருக்கும் பிரதமை திதியில் நீங்கள் பண்ணுறது. கூடவே இந்த திதியில் நீங்கள் என்ன காரியங்கள் பண்ணிங்கனாலும் ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த கற்பூரத்தை மானசீகமாக தொட்டு கும்பிட்டு செய்கிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், எந்த தடைகளும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த காரியத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஃப்யூச்சர்லேயும் எந்த பிரச்சனைகளும் வராமல் நல்லபடியாக ஒரு திருமணமே செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக தான் நம்ம யாகம் வளர்த்தி அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு காரியம் பிரதமை திதியில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு கற்பூரம் ஏற்றி அதை தொட்டு கும்பிட்டு நமக்கு அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறது நமக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்குங்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.